வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இப்போ ரீசெண்ட் டைமில் எங்கே போனாலும் மக்கள் மத்தியிலேருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இந்த புதுசாக வரப்போகிற பஜாஜ் பல்சர் NS400 எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஃபீச்சர்ஸோடு வரும், என்ன மாதிரி ப்ரைஸிங்கில் வரும், என்ன ஒரு பவர் ஃபிகர்ஸோடு இருக்குன்ற ஒரு கேள்வி எல்லார் தரப்புலேருந்தும் வைக்கப்படுது. அந்த ஒரு கேள்விக்கான ஒரு விடையாக இன்றைக்கி நம்ம முடியலை. இந்த புதுசாக வரக்கூடிய அந்த ஒரு பெரிய பல்சர் பற்றியான ஒரு அப்கிரேட் வீடியோ, அதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். இதில் சொல்கிற அப்கிரேட்ஸ்லாம் வரத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் கன்ஃபார்ம் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் தான் இல்லையா. திடீர்னு பஜாஜ் என்ன நினைப்பாங்களோ தெரியாது, திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றுவாங்க. அது வண்டி வரும்போது தான் வெளிச்சம். பட் இப்போதைக்கு இந்த ஒரு சில விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி நான் ஒரு சில விஷயங்களை எடுத்து வச்சுருக்கேன். அந்த விஷயங்களை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். முன்னாடி நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியாது ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஃபர்ஸ்ட் விஷயம், டிசைன் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு டவுட்டு நிச்சயமாக நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஊரில் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சில பேர் இன்னும் ஒரு சிலோட பைக்ஸோட அந்த வண்டியோட டிசைனை மேட்ச் பண்ணி அவங்களே ஒரு மாதிரி ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரியலி நல்ல ஒரு சூப்பர் பைக் மாதிரி சூப்பராக தான் இருக்குது. பட் அந்த ஒரு டிசைன் வருமானு கேட்டிங்கன்னா டவுட்ஃபுல் தான். ஆமாம், அதே ஒரு டிசைன் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் நம்ம பஜாஜ் பல்சர் NSோட சீரீஸோட அந்த ஒரு சீரீஸில் கொஞ்சம் ஒரு மாஸ்குலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஒரு பல்கியரான ஒரு ஒய்டரான ஒரு டிசைனாக தான் கொடுப்பாங்க. டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி நல்ல ஒரு ரைடிங் ஸ்டான்ஸோடு வரும். பட் ஆனால் இந்த இடத்துல இன்னும் ஒரு டவுட்னா, இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு சில ஸ்பை ஷாட்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்பை ஷாட்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்னமோ லைட்டாக அந்த ஒரு N சீரீஸோட டிசைன் டோனில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னு பார்க்கும்போது வரப்போகிற அந்த ஒரு பெரிய பல்சர் NS400 இல்லை N400ன்றது ஒரு டவுட் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம லான்ச்சுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். லான்ச் March 3 நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், புதுசாக வரப்போகிற வண்டியில் ஃபீச்சர்ஸ் எதமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் தான். உங்களுக்கு அந்த ஒரு NS400 அண்ட் N250 கொடுத்துருக்க மாதிரி ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் வித் டர்ன் பை டர்ன் நேவிகேஷனோட வந்துடும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நிச்சயமாக அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் வந்துடும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடும். அதில் உங்களுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸும் வந்துடும். அந்த டுவெல் சேனல் ஏபிஎஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ரைடிங் மோட்ஸுமே நிச்சயமாக கொடுத்துருவாங்கன்றப்ப ஃபீச்சர் விஷயத்துலையும் நிச்சயமாக ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் KTM மாதிரி TFTலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு நெகட்டிவ் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் கனெக்டிவிட்டியோடு கொடுப்பாங்க. TFTலாம் இட்ஸ் நோ சான்ஸ். ஏன்னா பஜாஜ் ஒன்றும் ஃபேன்சி பிராண்ட் கிடையாது. அவங்க பட்ஜெட்லேயே பர்ஃபார்மன்ஸ் வாரி கொடுக்குற ஒரு நல்ல பிராண்ட். அவங்க அந்த ரேஞ்சுக்கெலாம் வரமாட்டாங்க. மீன்ஸ் அந்த அளவுக்கு ஓவர் ஃபேன்சியான திங்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அந்த வண்டிக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஆமாம், இன்ஜின் எதை மாதிரி இருக்கும்ன்றப்ப இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மொதல் பாசிபிலிட்டி, இப்போ பஜாஜ் கிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்ஜின்னா அது பஜாஜ் டாமினார் 400 இன்ஜின். இந்த இன்ஜினை நம்மளுடைய பழைய KTMலேருந்து எடுத்த ஒரு இன்ஜின் தான். மேபி இந்த இன்ஜினை கொடுத்து இதே ஒரு பவர் ஃபிகர்ஸோடு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு விஷயமா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு விஷயமா இருக்காது. என்னதான் டாமினார் ஒரு நல்ல ஒரு பெரிய 400cc பைக்காக இருந்தாலும் அதோடைய அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸான ஒரு பவர்ன்றது கம்மியாக தான் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த வண்டியோட அந்த ஒரு ரைடிங்ன்றது அது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரூசிங் அண்ட் ஹைவே பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதை தவிர்த்துட்டு இந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் சடன் பிக்கப்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஒரு இன்ஜின் அந்த அளவுக்கு பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது அந்த ஒரு 400cc பொறுத்தளவுக்கு. அதனால் இந்த ஒரு இன்ஜின் வந்தால் எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு பெட்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணாது நம்மளுடைய பஜாஜ். அது இல்லாமல் பல்சர்னாலே அதுவும் 400ccன்றப்போ மக்கள் பர்ஃபார்மன்ஸ் மேலே நிறைய ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையை இந்த ஒரு இன்ஜின் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு தெரில. பட் ஆனால் இன்னொரு சான்ஸ், அதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சான்ஸ். இப்போ KTMக்கு பண்ணாங்க இல்லையா, அந்த ட்ரைம்போட புது இன்ஜினை எடுத்து KTMல இன்க்ளூட் பண்ண மாதிரி அதே மாதிரி ட்ரைம்போட இன்ஜினை எடுத்து கொஞ்சம் லைட்டாக ரீடிசைன் பண்ணி அதை நம்மளுடைய பஜாஜ் பல்சர் NSஓ இல்லை N400லேயோ வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி வைக்கிறாங்கன்றப்ப ரியலி அதுதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் அந்த ஒரு இன்ஜின் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் 400cc இன்ஜின்ன்றதுனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் ரியலி ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் உங்களுக்கு KTM பீட் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்குமா, KTMோட 390 அடிக்கிற அளவுக்கு பவர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த அளவுக்குலாம் விட மாட்டாங்க. ஏன்னா பஜாஜும் KTMும் ஒன்று தான்ன்றது தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க KTM அவங்களுடைய ப்ரீமியம் பிராண்ட் மாதிரி. அதனால் KTMோட அதிக பவர் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இல்லை. KTMோட லைட்டாக கொஞ்சம் பவரை டிக்ரீஸ் பண்ணி தான் வைப்பாங்க. எப்படியும் ஒரு 44 bhp, அதுக்கடுத்து ஒரு 38 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் உண்டுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு இன்ஜின். அப்படின்னு பார்க்கும்போது KTMக்கு லைட்டாக ஒரு ஈடுக்கு ஒரு இன்ஜினாக தான் இந்த ஒரு இன்ஜினும் கொடுப்பாங்க. பட் ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா வெறித்தனமாகவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக பெட்டரான வரும். இந்த ஒரு 400 எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரைம்போட இன்ஜின் வச்சு கொடுக்குறாங்க
பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த அப்கிரேட்கான சான்சஸ் தான் உண்டு அதிகம். இந்த டாமினரோட இன்ஜினை வச்சு எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கம்மி தான். அப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் அது ஒரு NS400ன்றது அர்த்தமே இருக்காது. அதுக்கடுத்து நிச்சயமாக 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் தான். குவிக் ஷிஃப்டர் வருமானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் டவுட்டு தான். மேபி பார்ப்போம், வந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே, ஓரளவு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ கடைசியாக ப்ரைஸிங் எதை மாதிரி ரேஞ்சில் வரும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கும். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின்றாங்க. அது இல்லாமல் பஜாஜ் எப்படியும் ப்ரைஸிங்கில் ஓரளவுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்றப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியோட ப்ரைஸிங் வந்து அரௌண்ட் ஒரு 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு KTMனு பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 3 லேக் பட்ஜெட்டில் வந்துடும். ட்ரைம்ப்பு அரௌண்ட் ஒரு 2.5 லேக்கில் வருது. அதே மாதிரி நம்மளுடைய பஜாஜும் ஒரு 2.5ல நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷனாக இருக்குன்றதுல டவுட் இல்லை. சரி, ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த புதுசாக வரக்கூடிய பஜாஜ் பல்சர் NS400 பற்றி நீங்கள் நினைக்கிறீன்றதை கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.